தம்மம்பட்டி அருகே பச்சமலை கிராமங்களில் 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாகவும் அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ யாரும் வாக்கு கேட்டு மலை கிராமங்களுக்கு வரவேண்டாம் பேனர்கள் வைத்ததன் எதிரொலி ரூபாய் 100 பத்திரத்தில் கையெழுத்திட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதிமொழி அளித்து மலை கிராமங்களில் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி பெற்றார் அதிமுக வேட்பாளர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே உள்ள பச்சமலை மலைப்பகுதி சேலம் மற்றும் திருச்சி மாவட்ட எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த மலைப்பகுதியில் சேலம் மாவட்டத்தில் பச்சமலை என்கிற ஒரு ஊராட்சியும், திருச்சி மாவட்டத்தில் தென்புற நாடு, வன்னாடு, கோம்பை நாடு ஆகிய 4 ஊராட்சிகளில் பெரியபக்களம், ஓடைக்காட்டு புதூர், பெரிய மங்கலம், பெரிய நாகூர், மாயம்பாடி, டாப் செம்புளிச்சாம்பட்டி, சின்ன எழுப்பூர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட குக்கிராமங்களில் சுமார் 40,000த்திற்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். பச்சமலையில் உள்ள ஆதிநாடு, வண்ணாடு ஆகிய பஞ்சாயத்துகளுக்கு தலா ஒரு புதிய பேருந்து இயக்க வேண்டும். மலை வழிச்சாலையை அகலப்படுத்தி 2 வழிச்சாலையாக அமைத்து தர வேண்டும். பள்ளிகளில் ஆங்கில கல்வியை கொண்டு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மலைவாழ் மக்கள் வருகிற 2026 சட்டமன்ற இதனிடையே தங்களுடைய கோரிக்கைகளை தெரிவித்து 2 மாதங்களாகியும் பேச்சுவார்த்தை நடத்த வருவாய்த்துறையினர் மற்றும் அரசியல் கட்சியினர் யாரும் வராததால் ஆத்திரமடைந்த 80க்கும் மேற்பட்ட குக்கிராம மலைவாழ் மக்கள் டாப் செங்காட்டு பட்டியில் கடந்த மாதம் 27ஆம் தேதி திரண்டு கிராம பகுதிகளுக்கு வாக்கு கேட்டு அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ யாரும் உள்ளே வரவேண்டாம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஊர் எல்லை பிளக்ஸ் பேனர்கள் வைத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதனைத் தொடர்ந்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் மலைவாழ் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். ஆனால் மலைவாழ் மக்கள் தங்களது கோரிக்கைகளில் இருந்து பின் வாங்காமல் ஒற்றுமையாக செயல்பட்டு வந்த நிலையில் திருச்சி மாவட்டம் துறையூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சரோஜா தனது ஆதரவாளர்களுடன் பச்சமலைக்கு சென்றுதான் வெற்றி பெற்றால் தங்களது கோரிக்கை நிறைவேற்றி தருவதாக 100 ரூபாய் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்து உறுதியளித்த வேட்பாளர் சரோஜா துறையூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மலை கிராமங்களில் வாக்கு சேகரிக்க அனுமதி பெற்றார். இதனிடையே சேலம் மாவட்ட எல்லையில் உள்ள பச்சமலை கிராமத்திற்கு தேர்தல் புறக்கணிப்பு தொடர்ந்து நீடித்து வரும் இச்சம்பவம் தேர்தல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.